வெல்கம் டு ஆத்மா. நாம் கேள்விகள் கேட்பது விடைகளுக்காக அல்ல. கேள்விகள் கேட்கும் பொழுது எதற்காக கேட்கிறோம் என்று நாம் ஆராய வேண்டும். கேள்விகள் கேட்கும் பொழுது நமது மனநிலை எப்படி இருக்கின்றது? நமது மனம் விடையை தேடி அலைகின்றதா அல்லது விடைக்காக காத்துக் கொண்டிருக்கிறதா? விடைக்காக காத்துக் கொண்டிருக்கும் மனம் ஒருபோதும் அந்த விடையை அறிய முடியாது. வன்முறை, பொறாமை, வக்ரம் போன்ற குணங்கள் எந்த உயிராற்றலில் இருந்து பிறக்கின்றதோ அங்கிருந்துதான் அன்பு, காதல், பொதுநலமும் பிறக்கின்றது. இந்த அன்பு, காதல், கடவுள் எந்த அர்த்தத்தை நம் மனதிற்கு கற்பித்துக் கொடுக்கின்றது? இவைகளின் அர்த்தங்களை தேடும் மனம் முற்றிலும் அதன் நம்பிக்கைகளை துறந்திருக்க வேண்டும். எப்பொழுது ஒரு மனம் அதன் அனைத்து நம்பிக்கைகளையும் துறந்து விடுகின்றதோ அப்பொழுதுதான் ஒவ்வொரு கேள்விக்கும் விடையும் தெரிகின்றது. அத்தியாயம் 1. சூர்யா காவ்யா காதல். என் மேல கோவமா இருக்கியா ஜனனி? அண்ணா, நான் ஆஃபீஸ் போயிட்டா நீ எப்படி தனியா இருப்ப? உன்னை யார் பார்த்துப்பாங்க? அதுக்காக தான் உன்னை தனியா விட வேண்டியதா போச்சு. ஒரு 6 மாசம் இங்க இரு, அப்புறம் வேற வீட்டுக்கு போயிடலாம். ஏதாவது அபார்ட்மெண்ட் மாதிரி எதுக்காவது போயிடலாம். அங்க உன்னை பார்த்துக்க கூட ஆள் வச்சிடலாம். இந்த 6 மாசத்துல ஃபினான்ஷியலா ஸ்டேபிள் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம். அது வரைக்கும் எனக்காக ஒரு 6 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஜனனி. ஓ, இங்க இருக்கீங்களா? வாங்க ஃபாதர். ஃபாதர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. நானே உங்களை நேர்ல பார்க்கணும்னு இருந்தேன் ஃபாதர். ஜனனியை பத்தி நீ ரொம்ப கவலைப்படுறேன்னு சூர்யா சொன்னான். இங்க ஜனனியை எங்க பொண்ணு மாதிரி நாங்க பாத்துக்குவோம். இவர் தான் பாலாஜி. ஹாய். ஹாய் சார். இவர் தான் எங்க சீஃப் நர்சிங் ஆஃபீஸர். ஜனனியை ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிறேன்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ நீ எந்த கவலையும் பட தேவையில்லைம்மா, தைரியமா இரு. தேங்க்யூ சார். பரவாயில்லைங்க, ஜன்னிக்குன்னு ஸ்பெஷலாக கேர் எடுத்து பார்த்துக்க ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான எல்லா செலவையும் ஃபாதர் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் வீட்டுக்கு போகலாம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் இது வரைக்கும் எந்த சப்போர்ட்டுமே இல்லாம இருந்தேன். இன்னைக்கு ஒரே நாள்ல இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது சாரி சாரி. சூர்யா, நாங்க கீழே வெயிட் பண்றோம். நீங்க வேணா பேசிட்டு வாங்க. சரி ஃபாதர். வாங்க. ஓகே தானே? நீங்க வருத்தப்படாதீங்க, அவங்க நல்லபடியா பார்த்துப்பாங்க. இட்ஸ் ஓகே. ஹலோ கவ்யா, எங்க இருக்கீங்க? ஆஃபீஸில் தான் இருக்கேன். உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வாங்க. என்னாச்சு? ஹலோ, நீங்க வாங்க. ஹலோ ஹலோ. வாங்க, கேக் கட் பண்ணலாம்.
காலையிலேருந்து எல்லாருமே உங்களுக்காக தான் வெயிட்டிங். என்ன பண்றீங்க? வாட்ஸ்அப்ல டிபி வச்சிட்டு இருக்கேன். நீங்களுமா? ஏங்க இந்த 2K கிட்ஸ் தான் எல்லாத்தையும் உடனே உடனே அப்டேட் பண்ணி பயங்கரமா இரிட்டேட் பண்றாங்கன்னா 90s கிட்ஸ் நீங்களும் இப்படி தான் இருக்கீங்க. ஏங்க இதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு பொறாம, உங்களால இதெல்லாம் பண்ண முடியலன்னு. ஹலோ, நாங்க எதுக்குங்க பொறாம பண்ணோம்? எல்லாம் நாங்க பார்த்துட்டோம். எல்லா ஜெனரேஷனையும் கம்பேர் பண்ணும்போது 90s கிட்ஸ் தான் ஃபார் பெட்டர். என்ன பெட்டர்? அப்ப சன்னி லியோன் கூட கிடையாது. அட, சன்னி லியோன் யாருக்குங்க வேணும்? சிஆர்டி டிவில சச்சின் விளையாடுறத பார்த்திருக்கோம். சாங் டேப்பை வெளியில எடுத்து சாங் எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்திருக்கோம். எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் இன்டர்நெட் சென்டர்ல உட்காந்துருக்கோம். மேரியோவை எந்த சீட் கோடும் இல்லாம விளையாடி முடிச்சிருக்கோம். வாக்மேன்ல ஒரு நாள் ஃபுல்லா படுத்துக்கிட்டே பாட்டு கேட்டிருக்கோம். ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல மயில் இறகு குட்டி போடுற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கோம். தீபாவளி, பொங்கல், பர்த்டே, நியூ இயர் எல்லாத்துக்கும் இன்லேண்ட் லெட்டர்ல விஷ் பண்ணிருக்கோம். மொட்டை மாடிக்கு போய் ஆண்டனாவை சேட்டலைட் சிக்னலுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணிருக்கோம். ஐயோ போதுங்க ப்ளீஸ். இன்னும் நிறைய இருக்கு. பூமர், ரெனால்ட்ஸ் பென், கோல்ட் ஸ்பாட், எம்ஐடி, குட்டிகுரா, உடன் ஸ்கேல். ஐயோ போதும், இதுவே போதுங்க ப்ளீஸ். எதுக்கு இப்படி பெருசா பேசுவானே பாருங்க, மூச்சு எப்படி வாங்குது. நான் உங்க மேல கோவமா இருக்கேன். இல்ல, எல்லாருக்கும் அவங்கவுங்க ஜெனரேஷன் தான் பெருசு, அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். ஆனா இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு நினைச்சாலே டிக்டாக், மோடி, கோலி, மியா கலிஃபா. ஐயோ, தயவு செஞ்சு இந்த கான்வர்சேஷன் இதோட நிறுத்திக்கலாங்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். சொல்லுங்க. அது நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. சாரி சாரி. நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு புரிஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப கஷ்டம் சொல்றதுக்கு. நான் தான் சொல்லியிருக்கணும். சாரி. பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. அப்போ உங்க பதில்? நான் சொல்றேன், அப்புறமா சொல்றேன். என்னையா சொல்கிறானுங்க? இன்னைக்கு அனுப்பிடலாம். அமௌண்ட் எவ்வளோ பேசுனேன்? 50 பேசியிருக்கேன். 50 ஓகே தான், இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாம்ல. ஐயோ, அவங்ககிட்ட என்ன பேச சொல்ற? இங்கிலீஷை கூட அவனுங்க சைனீஸ் மாதிரி தான் பேசுறானுங்கய்யா. அது சைனீஸ் இல்லையா? என்னமோப்பா, அவனுங்க பேசுறத நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நான் பதில் சொல்லி அதை அவனுங்க புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம். பொண்ணுங்க வேற சுமாரா தானே இருக்காங்க. இதுக்கு இந்த ரேட்டே போதும்பா. இப்போ எதுக்கு நீ இதை மட்டும் இப்படி பேசுன? பாவம்பா, கேட்டால் அவங்க மனசு கஷ்டப்படும் இல்லையா, அதான். யோ ஃபாதர், பயங்கரமான ஆளியா நீ. இவங்களை வெளிநாட்டுக்கு விற்று காசு சம்பாதிப்ப. அங்கே அவனுங்க இவங்க எல்லாரையும் பார்ட்டாக யூஸ் பண்ணி தூக்கி போட போகிறான். அதெல்லாம் இவங்களுக்கு கஷ்டம் இல்லை. இவங்களை சுமாராக இருக்காங்கன்னு சொன்னியே, அதை கேட்டு தான் இவங்க கஷ்டப்பட போகிறாங்கல்ல. பாலாஜி, இங்கே நான்வெஜ் சாப்பிட்றவங்கள அவங்களையே ஆட்டையோ கோழியோ பிடிச்சி கழுத்தை அறுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி சாப்பிட சொன்னேன்னு வச்சுக்கோ, முக்காவாசி பேர் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி தான் நாம் எதையும் பண்ணலை, காசு தேவைக்காக அங்கே அனுப்புகிறோம். அங்கே அவனுங்க பண்ணுற தப்பெல்லாம் இங்கே ஒன்றும் பண்ணாது. சரி, சாப்பாடு ஏதாவது கொடுத்தியா? சாப்பிட்டு எங்கே போவாங்க? ஏதாவது சொல்கிற போகிறேயா? நீ யார் வேலையை பாரு, நான் கால் பண்ணுறேன், வந்து தர. கொஞ்சம் வலிக்காம. யோ, நீ வெளியே போய முதல்ல.
வாழ்க்கையின் முடிவு என்பது மறுபிறவியின் தொடக்கமா? மறுபிறவியை நம்பும் மனம் ஏன் மரணத்தைக் கண்டு பயப்படுகின்றது? மறுபிறவி எடுக்கும் அந்த உயிர் இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக தங்கிவிடப் போகிறதா? நிரந்தரத்தன்மை கொண்டது காலத்தை கடந்த ஒன்றாக இருக்குமா? காலத்திற்கு உட்பட்டது நிரந்தரத்தன்மை கொண்டதாக இருக்க முடியாது. இறப்பிற்கு பின் நடக்கப் போவதற்கு கொடுக்கும் முக்கியத்துவம் ஏன் உயிரோடு இருக்கும் சூழலில் அதற்கான முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை? வாழ்க்கையின் முடிவு உடலுக்கு மட்டும்தான் என்று மனம் எண்ணி அகந்தை கொள்கிறது. அதனால்தான் பேராசை, பொறாமை, வன்முறை போன்ற குணங்களை மனம் பற்றிக் கொள்கிறது. மறுபிறவியில் கிடைக்கப் போகும் இச்சைகளை எண்ணி அது உண்மையை மறுத்து சமூகம் கற்பிக்கும் எண்ணங்களில் உழன்று அது பிறரையும் வாட்டி வதைக்கின்றது. இதற்கு மனம் ஒன்றின் மீது கொண்ட நம்பிக்கை மட்டுமே காரணமே தவிர வேறொன்றும் இல்லை. அத்தியாயம் 2, சூர்யா காவ்யாவின் கல்லறை. நீங்க எங்க இருக்கீங்களா? உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். என்னங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேக்கப் போட்டுட்டு இருக்கீங்க? இவளுக்கு மேக்கப் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் மேக்கப் போடுவேன். இன்னைக்கு வேற இவளுக்கு ஸ்பெஷலான நாள் இல்லையா? எப்படி இருக்கா? சூப்பரா இருக்காங்க. சரி, நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ம். அங்க ஏதோ சத்தம் கேக்குது. ஐயோ, என்னாச்சு? யாருமா உங்களை இங்க கட்டி போட்டது? ஐயோ, சொல்லுங்கம்மா, யார் இப்படி கட்டி போட்டது? என்னப்பா இப்படி பண்ணிட்ட? வாய முடியா? எல்லாம் ஒன்னால. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை, இதுல இது வேற. இப்ப நீ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப முக்கியம். யார் இதெல்லாம் கிளீன் அப் பண்றது? அதெல்லாம் பண்ணிக்கலாம், கவலைப்படாத. சூர்யாவுக்கு யாரும் கிடையாது, இவளையும் யாரும் தேடி வர போறதில்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. நாம் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் துன்பத்திற்கு ஆளாகின்றோம். துன்பத்திற்கு தீண்டாமை கிடையாது. துன்பம் பொதுவானது. துயரத்திற்கு ஒரு முடிவு நம்மால் கட்ட முடியுமா? இந்த பிரபஞ்சத்தையும் வாழ்க்கையையும் புரிந்து கொள்ள துன்பம் உதவுகின்றது. ஆனால் அது நமக்கு மனச்சிதைவை ஏற்படுத்துகின்றது. ஒருவர் இறந்துவிட்டால் அவரோடு வாழ்ந்த அன்பான தருணங்களும் அதன் நினைவுகளும் நம்மை துன்பத்தில் ஆழ்த்துகின்றது. ஒரு இழப்பினால் நாம் துன்பப்படுகின்றோமா? அல்லது ஒரு இழப்பின் நினைவுகளால் நாம் துன்பமடைகின்றோமா? மனிதன் கொலை செய்வதும் போரில் பல உயிர்களை கொல்வதும் இன்று வாழ்க்கை முறையாகிவிட்டது. துன்பத்தின் விஷயங்கள் வேறுபடுமே தவிர துன்பம் என்பது ஒன்றுதான். அத்தியாயம் 3, காவ்யாவின் தொடக்கம். நல்ல வேலை. நான் கூட நீங்க ஏதாவது ஏடாகூடமா பண்ணிருப்பீங்களோன்னு பயந்துட்டேன். நம்ம ஃபாதர் தான் சாரு கதை சொல்லிட்டு இருந்தாரு. யோ எந்திரியா. யோ இப்ப எதுக்கு எல்லாத்தையும் இந்த ஆளுகிட்ட சொல்லிட்டு இருக்க?
அதுக்கு இல்ல சார், எல்லாத்தையும் சொல்லிட்டா ஃபியூச்சர்ல நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்காது பாருங்க. முடிச்சிட்டிங்களா? ஒரே பார்வையில எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டாயா. ஆனா பாவம் உன்னை பக்கத்திலே வச்சுட்டு எங்கெங்கயோ தேடிட்டு இருந்தாப்புல. சார் நீங்க சொன்னீங்கன்னா சாரை முடிச்சிடலாம். முடிச்சிட்டு அப்படியே என் கூட ஸ்டேஷன் வந்துருங்க. என்ன சார்? பாலாஜி, நியாயமா பார்த்தா நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டா இருக்கணும். உன் இஷ்டத்துக்கு சர்வசாதாரணமா கொலை பண்ணிருக்க. சார் அவனுங்க 2 பேரையும் முதல்ல இருந்தே முடிக்கணும்னு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருந்தேன். கடைசியில் அவனுங்களே வந்து தேவையில்லாம மாட்டிக்கிட்டானுங்க. யோ, அந்த 2 பேரை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒரு வழியா ஃபைலை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆமா, அந்த தனப்பாலை எதுக்கியா போட்டீங்க? என்ன சார் என்ன நம்ப மாட்டீங்களா? அந்த ஆளை நாங்கள் கொலை பண்ணல சார். அப்போ அந்த தனப்பாலை மட்டும் அந்த சைக்கோ போட்டானா? அவன் பண்ணிருக்க முடியாது சார். ஏன்னா அன்னைக்கு அவனை செயின்ல வச்சிருந்தோம். அந்த நர்ஸு சொன்னது உண்மையா இருக்குமோ? ஒருவேளை அந்த ஆத்மா ஏதாவது பண்ணிருக்கலாம் இல்ல? அன்பை பற்றி பேசும்பொழுது நாம் வன்முறை பற்றியும் கொலைகளை பற்றியும் பேசித்தான் ஆக வேண்டும். குறிக்கோளோடு இருக்கும் ஒருவன் அன்போடு இருக்க முடியுமா? முடியாது என்னும் பட்சத்தில் அவனது குறிக்கோள் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அதனை அழிப்பதே சரியான செயலாக கருதப்படும். நாம் நம்மை மாற்றிக்கொள்ள ஏன் ஒரு ஆற்றலை பெற முடிவதில்லை? நமக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுகின்றது. கோபத்தோடு இருக்கும் பொழுதும், சண்டை போடும் பொழுதும், கொலை செய்யும் பொழுதும் நாம் ஒரு ஆற்றலை பெறுகின்றோம். ஆனால் நம்மை மாற்றிக்கொள்ள நாம் ஏன் அந்த ஆற்றலை பெறுவதில்லை? பிறரை துன்புறுத்த பயன்படுத்தும் பொழுது ஒரு ஆற்றல், இன்பமாக இருக்க ஒரு ஆற்றல். ஆனால் நம்மை மாற்றிக்கொள்ள மட்டும் நமக்கு ஆற்றல் கிடைப்பதில்லை. ஏன்? வன்முறை என்பது மனித இனத்தில் ஒரு பெரிய உருவமாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. மதங்கள் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் கடவுளையும் நேசிக்க கற்றுக் கொடுத்தாலும் மனிதன் நேசிக்க மறுக்கிறான். கடவுளையும் மதங்களையும் சிந்தனை வடிவிலேயே அவன் வைத்திருக்கிறான். அந்த எதிர்வினையிலிருந்து மீள அவன் போராடி கொண்டிருக்கிறான். தன்னை உணரும் வரை அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். நாளை வரை பார்க்கலாம்.